நாடு முழுவதும் இருக்கின்ற 339 சபைகளுக்கான தேர்தல் நாளை மறுதினம் நடக்கப்போகுது. இந்த 339 சபைகளுக்குமான தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு 17,156,338 பேர் தகுதி பெற்றிருக்கணும். 17,156,338 பேர் தகுதி பெற்றிருக்கணும் வாக்களிக்கிறதுக்கு. இப்ப கேள்வி என்னென்று சொன்னா, இவ்வளவு பேரும் சேர்ந்து யாருக்கு வாக்களிக்க போகின்றார்கள், யாரை தெரிவு செய்ய போகின்றார்கள், உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி வாகை சூடப் போகின்ற கட்சி எது என்பதுதான் எங்கள் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கான சில பதில்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். கட்சிகளினுடைய நிலவரங்கள் என்ன, அவர்களுடைய தேர்தல் பரப்புரைகள் எல்லாம் எந்த அளவில் செய்யப்பட்டிருந்தன, இந்த தேர்தல் ஏன் முக்கியமானது, இது போன்ற பல கேள்விகளுக்கான பதில்களை இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இந்த கருத்துக்களை நீங்கள் கேட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள். ஏனென்று சொன்னால் மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய சிந்தனைகளும் மிக மிக முக்கியமானவை. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். 7 மாதங்களுக்குள் நடக்கின்ற 3வது மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல். முதல்ல ஜனாதிபதி தேர்தல் நடந்துச்சு. ஜனாதிபதி தேர்தல் சொல்லிக் கொள்ளும்படியாக பெரிய அளவில் பெரிய பரபரப்பாக நடந்த மாதிரி இல்லை. அதில் யாராவது ஒரு ஆள் ஜனாதிபதியாக வருவார். தமிழ் மக்கள் சார்பாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டவர். அந்த தமிழ் பொது வேட்பாளரை எதிர்த்து கூட தமிழ் கட்சிகள் பிரச்சாரம் எல்லாம் செய்தது. எனவே ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்தார்களா என்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. எனவே அப்படியான ஒரு குழப்பமான நிலைமை ஜனாதிபதி தேர்தலில் இருந்தது. எனவே எப்படி பார்த்தாலுமே யாராவது ஒரு சிங்கள வேட்பாளர் சிங்கள கட்சியிலிருந்தான் ஜனாதிபதியாக பெறப்போறார் என்றது எல்லாருக்குமே தெரியும். எனவே அவர் எவராகவும் இருக்கட்டும் என்ற ஒரு நோக்கத்தில் மக்கள் வாக்களித்திருந்தார்கள். அது ஓரளவுக்கு தான் பரபரப்பாக இருந்ததே தவிர பெரிய அளவில் பரபரப்பாக இருக்கையில். எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அந்த தேர்தலில் அமோகமான வெற்றி பெற்றவர். அது ஒரு பக்கம் முடிஞ்சது. ஆனால் தமிழ் மக்கள் பெருவாரியாக சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு தான் வாக்களிச்சிருந்தவை. ஏன் சஜித் பிரேமதாசா அவர்களுக்கு வாக்களித்தவை என்று சொன்னால், ஒன்று இங்கே இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் சஜித் பிரேமதாசாவை ஆதரித்தது ஒரு காரணம். ரெண்டாவது அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் எப்படிப்பட்டவர், அவர் எப்படியான ஒரு ஆட்சியை கொடுப்பார் என்று சொல்லி அடிநுனி எதுவுமே தெரியாது தமிழ் மக்களுக்கு. என்ன சொன்னால், முதல் முறையாக ஜேவிபி களத்தில் குதிக்குது என்பிபி என்ற பெயரில். அப்போ எங்களுக்கு அடிநுனி தெரியாத காரணத்தால் தமிழ் மக்கள் பெரிய அளவில் அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு வாக்களிக்கையில் இருந்த போதிலும் கூட கணிசமான வாக்குகள் அவருக்கு விழத்தான் செய்தது. அது அவருடைய ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது. அதாவது தமிழ் மக்களை நோக்கிய அந்த அரசியல் பயணத்தில் ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது அந்த ஜனாதிபதி தேர்தல். சரி, அது ஒரு பக்கம் முடிஞ்சது. அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால், பாராளுமன்ற தேர்தல் யாருமே எதிர்பார்க்காத மிகவும் அதிர்ச்சிகரமான முடிவுகளை எல்லாம் கொடுத்தது. அதுதான் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய வடபகுதியில் அதனுடைய எழுச்சி, தமிழ் மக்கள் மத்தியில் அதனுடைய எழுச்சி. யாழ் கிளிநொச்சி தொகுதியிலேயும் வன்னி தொகுதியிலேயும் கணிசமான அளவு உறுப்பினர்களை தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு பெற்றுக் கொடுத்த தேர்தல் தான் பாராளுமன்ற தேர்தல். அந்த பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவு எல்லோருக்குமே மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. அந்த அதிர்ச்சி தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு தான் அந்த அதிர்ச்சி. தங்களுக்கு இவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் சொல்லி அவர்கள் கனவுலும் நெச்சு பார்க்கல. அதை ஜனாதிபதி அவர்களே பல தடவை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் தென்னிலங்கையில் அரசியல் செய்த அளவுக்கு வடபகுதியில் அரசியல் செய்யல, தமிழ் மக்களாகிய உங்களை நாங்கள் நெருங்கி வரையல, அப்படி இருந்தும் கூட நீங்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறீர்கள், எங்களை நீங்கள் நம்பி இருக்கிறீர்கள் என்று சொல்லி திரும்ப 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 நிறைய மேடைகளில் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். கிட்டல கூட மே மாதம் 1ஆம் தேதி கொழும்பு காலிமுகத்திடலில் இடம்பெற்ற அந்த தொழிலாளர் பேரணியில் அந்த கூட்டத்தில் உரையாற்றியக்குள்ளையும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இந்த விஷயத்தை சுட்டி காட்டினவர். நாங்கள் வடபகுதிக்கு போயிட்டு தமிழ் மக்கள் மத்தியில் ஒழுங்கான அரசியல் செய்யவே இல்லை, இருந்தாலும் அந்த மக்கள் எங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்லி திரும்பவும் ஒரு தடவை அதனை ஞாபகப்படுத்தினவர் கொழும்பில் வச்சு. எனவே அந்த பாராளுமன்ற தேர்தல் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. மிக முக்கியமாக எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு மிக பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. உங்களுடைய கோட்டை தகர்ந்து போகிறதா, உங்களுடைய இடத்துக்குள்ள இன்னும் ஒரு ஆள் நுழைஞ்சிட்டாரா, உங்களுடைய இருப்பு பறிபோகிறதா என்று சொல்லி மக்களே கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஊடகங்கள் எல்லாம் கடுமையான கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. அதுக்கு பல்வேறு காரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. தமிழ் கட்சிகள் ஒற்றுமை இல்லை, தமிழ் கட்சிகள் தங்களுக்குள்ள ஒன்றிணைந்து செயல்படுறையில, உள்ளுக்குள்ள போட்டி மாறி மாறி ஒரு ஆள் தாக்குறேன்னு சொல்லி நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டது. அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், சுயேட்சை குழுவில் போட்டியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய வருகையும் அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகளும் கூட ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை மணியாகவே இருந்தது. ஏனென்று சொன்னால், இத்தனை கட்சிகள் பாரம்பரிய கட்சிகள் எல்லாம் இருக்கும்போது யாழ் மாவட்டத்தில் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு ஆள் சுயேட்சையாக போட்டி போட்டு ஒரு மிக குறுகின காலத்தில் பெற்றுவாரியான பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை பெற முடியுது என்று சொன்னால், அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் என்ன செய்யணும் என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில்
வந்து பரவலாக கேட்கப்பட்டது. எனவே இப்படியான பல பின்னணிகள் மத்தியில் தான் இப்போ வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து வந்திருக்குது. சொல்லப்போனால் அன்றைக்கு நடந்த ஜனாதிபதி தேர்தலை விடவும் அதுக்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலை விடவும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் மிகுந்த பரபரப்பாகவும் மிக மிக முக்கியமாகவும் ஒரு கௌரவ பிரச்சனையாகவும் வாழ்வாசாவா பிரச்சனையாகவும் இப்படியாக எல்லா விதமான உணர்வுகளையும் கலந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இந்த தேர்தல் வந்திருக்குது. இந்த தேர்தலுடைய முடிவு வந்து மிகப்பெரிய தாக்கங்களை மிகப்பெரிய செய்திகளை வந்து எல்லா கட்சிகளுக்கும் சொல்ல போதுன்றது வந்து மறுக்க முடியாத உண்மை. நாங்கள் வந்து ஓஎல் சோதனைக்கும் ஏஎல் சோதனைக்கும் வந்து கட்டுமையாக படி என்று படித்து போட்டு அந்த எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். என்ன வரப்போதோ நல்லா தானே படிச்சினான்னு சொல்லி அதே மாதிரியான ஒரு பரபரப்பு தான் எல்லார் மத்தியிலையும் இருக்குது. யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு வந்து இந்த தேர்தல் வந்து ஏன் முக்கியம் என்று சொன்னால் இப்போ நாடளாவிய ரீதியில் பார்க்கக்குள்ள வந்து ஒட்டுமொத்தமாக அவர்கள் தான் அதிகளவு சபைகளை கைப்பற்றுவார்கள். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னு சொன்னால் வடமாகாணத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சி வந்து எத்தனை பிரதேச சபைகளை எத்தனை நகர சபைகளை எத்தனை மாநகர சபைகளை கைப்பற்ற போகுது என்று சொல்லி இப்போ தேசிய மக்கள் சக்தி கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. அதுவும் பெரும்பான்மையோட ஒரு ஆட்சியில் இருக்குது. அப்படி இருந்தும் கூட இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை வந்து அவர்கள் குறி வச்சதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான காரணம் நாடு முழுவதும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை வந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்குது. அல்லது தாங்கள் இன்னமும் செல்வாக்கில் தான் இருக்கிறோமா அல்லது செல்வாக்கில் ஏதாவது சரிவுகள் ஏற்பட்டிருக்குதா அண்மை காலமாக அரசாங்கத்துக்கு எதிராக வைக்கப்படுற விமர்சனங்கள் காரணமாக தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய செல்வாக்கு வந்து சரிஞ்சிட்டுதா இல்லையான்றதை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு தேவை வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு இருக்குது. இதை விடவும் வேறு சில நிகழ்ச்சி நிரல்களும் அவைக்கு இருக்கலாம். அது ஒரு பக்கம். இங்கால எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அவர்களுக்கு இது மிக 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 முக்கியமான ஒரு தேர்தல். தங்களுடைய பலத்தை தங்களுடைய இருப்பை வந்து நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். சொல்லப்போனால் இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம். ஏற்கனவே வந்து நான் இதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முதல் போட்ட ஒரு காணொலியில் வந்து சொல்லியிருந்தேன். நான் என்னென்னு சொன்னால் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வடபகுதியில் கணிசமான அளவு வாக்குகள் விழுந்தது. அது எப்படிப்பட்ட ஒரு செய்தி எங்களுக்கு சொல்லுது என்று சொன்னால் எங்களுடைய வீட்டினுடைய வேலி இருக்குல்லோ அந்த வேலி வந்து பிரிக்கப்பட்ட தருணம். வேலியை பிரித்து கொண்டு ஒரு உள்ளுக்க வாரார். அதுதான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு விழுந்த ஜனாதிபதி தேர்தலில் விழுந்த வாக்குகள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாராளுமன்ற தேர்தலில் வந்து பெருவாரியான வாக்குகள் அவர்களுக்கு விழுந்து நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு போன பிறகு அது வந்து எங்களுடைய வீட்டு முற்றத்துக்கே வந்ததுக்கு சமம். வேலியை பிரிச்சாச்சு, இப்போ முத்தம் வரைக்கும் வந்தாச்சு. அடுத்தது உள்ளூராட்சி சபை தேர்தலே வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சி வந்து பெருவாரியான வெற்றியை பெறுமாக இருந்தால் அது எங்களுடைய வீட்டுக்குள்ள புகுந்ததுக்கு சமம். எனவே இனியும் விழிச்சு கொள்ளாட்டி உங்களுடைய இருப்புன்றது காலியாக போயிடும், உங்களுடைய இருப்புன்றது இல்லாமல் போயிடும் என்று சொல்லி ஒரு காணொலியில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அப்படியான ஒரு நெருக்கடியான நிலைமை தான் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வந்திருக்குது. இந்த விஷயத்தை வந்து தமிழ் தேசிய கட்சிகள் வந்து எப்படி எதிர்கொள்ள போகின்றன. இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று நள்ளிரவோட பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் மிக கடுமையான பிரச்சாரங்களும் கூட்டங்களும் மிக ஆக்ரோஷமான கருத்து சொல்லாடல்களும் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்தது. மாறி மாறி தாக்குறதும் விமர்சனம் வைக்கிறதும் என்று சொல்லி மிக கடுமையாக இருந்தது இந்த முறை. காரணம் வந்து இந்த தேர்தல் வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல்ன்றது என்னமோ ரோட்டு போடுறதுக்கும் பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கும் பாலங்கள் போடுறதுக்கும் அந்த லோக்கலுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கான தேர்தல் உண்மையை சொல்ல போனா. ஆனால் இந்த தேர்தலை வந்து இந்த கட்சிகள் வந்து அப்படி பார்க்கல, அப்படி பார்க்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த முறை நடக்க இருக்கிற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு வாழ்வாசாவா பிரச்சனை, இது ஒரு கௌரவ பிரச்சனை, இது எங்களுடைய இருப்பு இருக்கா இல்லையான்றதை நிரூபித்து காட்டுறதுக்கான பிரச்சனை. இப்படி பல விஷயங்களுக்கான ஒரு பதிலாகத்தான் இந்த தேர்தல் இருக்க போது. எனவே இந்த தேர்தல் இதுக்கு முதல் நடந்த 2 தேர்தல்களை விடவும் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். சரி, தமிழ் மக்கள் வந்து யாருக்கு வாக்களிக்க போகின்றார்கள்? எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் மறக்கக்கூடாது. வாக்களிக்கிற மக்களை வந்து நாங்கள் குறை சொல்லவே கூடாது. கடந்த காலங்களில் வந்து தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு வாக்களித்த மக்களை வந்து குறை சொன்ன சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒரு சில அரசியல் தலைவர்கள் அல்லது ஒரு சில கட்சிகள் வந்து அவர்களை குறை சொல்லி இருந்தது. மிக குறிப்பாக வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு வாக்களித்த மக்களையும் வந்து குறை சொல்லப்பட்டிருந்தது. எனவே வாக்களிக்கிற மக்களை வந்து நாங்கள் எந்த காலத்திலையும் வந்து குறை சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் மக்கள் வந்து நல்ல தெரிவு முன்னால் இருக்கும்போது அந்த நல்ல தெரிவை விட்டுட்டு வேறொரு ஆளுக்கு போய் வாக்களித்தா நாங்கள் சொல்லலாம் மக்கள் ஒருபோதுமே அப்படி வாக்களிக்கிறீங்கள.
எல்லா மக்களும் எப்போவுமே தேடிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் எங்களுக்கான ஒரு நல்ல தலைமத்துவம், நல்ல ஒரு வழிகாட்டி வேணும் என்றதில் மக்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை. எல்லா மக்களும் விரும்புறது அதை மட்டும்தான். எனவே அப்படியான ஒரு ஆள் வந்து நிற்கும் போது முன்னால், அப்படியான ஒரு கட்சி வந்து முன்னால் நிற்கும் போது மக்களுக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை. மக்கள் வந்து அவர்களுக்கு தான் வாக்களிப்பினம். ஆனால் மக்கள் வந்து ஒரு சந்தர்ப்பங்களில் வந்து மாறி மாறி வாக்களிக்கணும் என்று சொன்னால் அங்கே ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். குழப்பம் வந்து மக்களுக்கு இல்லை, தேர்தலில் குதிச்சிருக்கிறார்களுக்கு. 2010ஆம் ஆண்டு சரத் பொன்சேகாவுக்கு வந்து தமிழ் மக்கள் பெருவாரியாக வாக்குகளை கொண்டு போய் அள்ளி அள்ளி போட்டது. என்ன காரணம்? என்ன சரத் பொன்சேகா மேல் இருந்த விருப்பமா? அல்லது சரத் பொன்சேகா தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்திருவாரா? இல்லவே இல்லை. அல்லது சரத் பொன்சேகா வந்து ஜனாதிபதியாக வந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்த்துருவாரா? கட்டசி வரைக்கும் இல்லை. ஆனால் ஏன் போட்டேன்னு சொன்னால் மற்ற பக்கம் நின்றது வந்து மஹிந்த ராஜபக்ச. அப்போ தெரிவுகளே இல்லை, வேற வழியே இல்லை. இந்த 2 பேரில் ஒரு ஆளுக்கு தான் வாக்களிக்கணும் என்ற ஒரு கட்டாயம் வரும்போது வேற வழி இல்லாமல் தமிழ் மக்கள் வந்து சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்தது. இப்படித்தான் கடந்த காலங்களில் வந்து தமிழ் மக்கள் சில பல வாக்குகளை வந்து போடுறது வந்து அந்த ஒரு கோவத்தை வெளிப்படுத்துகிற விதமாக தான். பாராளுமன்ற தேர்தலில் கொண்டு அள்ளி அள்ளி வாக்குகளை போட்டது தமிழ் தேசிய கட்சிகள் மேலே இருக்கிற கோவத்தை வெளிப்படுத்ததான். எவ்வளோ காலம் தான் நீங்கள் உங்களுக்குள்ள அடிபட்டு கொண்டிருப்பீங்கள், எவ்வளோ காலம் தான் மக்களாகி எங்களை வந்து ஏமாற்றி கொண்டிருப்பீங்கள், எவ்வளோ காலம் தான் தமிழ் தேசியம் என்று சொல்லி எங்களை வந்து மேய்ச்சி கொண்டே இருப்பீங்க என்று சொல்லி அந்த கோவத்தெல்லாம் கொண்டு வாக்குகளை அள்ளி போட்டது. அதாவது வந்து இதுக்கு மேலே நீங்கள் ஒழுங்காக மாறையில், இதுக்கு மேலே நீங்கள் ஒழுங்காக செயல்படையில் என்று சொன்னால் நாங்கள் இப்படித்தான் வாக்களிப்போம், இப்படி தான் எங்களோட வாக்குகளை கொண்டே அள்ளி கொண்டே கொட்டுவோம் என்று சொல்லி தமிழ் மக்கள் சொன்ன மிக முக்கியமான செய்தி தான் போன முறை பாராளுமன்ற தேர்தலில் அவ்வளவு வாக்குகளையும் கொண்டே அள்ளி கொண்டே எதிர்ப்பக்கம் போட்டது. சரி, அப்போ இதை வந்து தமிழ் தேசிய கட்சிகள் இப்போ உணர்ந்திருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக உணர்ந்திருக்குது. அந்த விஷயத்தை அவர்கள் பிடிச்சிட்டார்கள். அதாவது வந்து இதுக்கு மேலேயும் நாங்கள் பேசாமல் இருந்தோம் என்று சொன்னால் இது சரி வராது. மக்களுக்கு நல்ல தெரிவுகள் இருக்கும்போது அந்த தெரிவுக்கு மக்கள் விரும்பி வாக்களிக்கின்றார்கள். மக்களுக்கு முன்னால் நல்ல தெரிவுகள் இல்லாத போது வேற வழி இல்லாமல் அவர்கள் யாரோ எவரோ ஒன்று பார்க்காமல் கண்டபடி வாக்களிக்கின்றார்கள். இதுதான் உண்மை. எனவே இந்த முறை வந்து என்ன நடக்க போகுது, மக்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தெரிவுகள் என்ன, மக்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நல்ல தெரிவுகள் என்ன என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. எல்லா கட்சிகளுமே வந்து கடுமையாக பாடுபட்டிருக்குது. நல்ல பிரச்சாரங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. குறைகள் குற்றங்கள் என்று சொல்லி எல்லா விதமான விஷயங்களும் வந்து அலசி ஆராயப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுக்குள்ள வந்து ஒரு எழுதப்படாத ஒரு இணக்கத்தையும் ஒரு விதமான ஒரு ஒற்றுமைத்தன்மையையும் காட்டியதை அவதானிக்கக்கூடிய இருந்தது. ஏனென்று சொன்னால் இதுக்கு முதல் தேர்தல் நடக்கக்குள்ள வந்து ஒவ்வொரு தமிழ் தேசிய கட்சிகளும் வந்து தங்களுக்குள்ள அடிபட்டு பெரிய ஒரு ரணகலமாக இருக்கும். ஆனால் இந்த முறை வந்து அப்படியான சம்பவங்கள் வந்து ஒப்பீட்டளவில் மிக மிக குறைவு. தமிழ் கட்சிகள் வந்து தங்களுக்குள்ள அடிபட்டு கொண்டிருந்ததை விடவும் பொது எதிரி என்று அவர்கள் கருதக்கூடிய தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு எதிராகத்தான் தீவிரமாக எல்லா கட்சிகளுமே தனித்தனியாக வேலை செய்தார்கள். எனவே இவர்களுடைய இந்த உழைப்பினுடைய பலன் என்ன, இவர்களுடைய இந்த ராஜதந்திரத்தினுடைய முடிவு என்ன என்பதை மக்கள் முடிவெடுப்பார்கள். அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்குது, எந்த அளவுக்கு மக்களை கவர்ந்திருக்கின்றதை மக்கள் நாளை மறுதினம் தங்களுடைய வாக்குகள் மூலம் தெரிய வைப்பார்கள். அதே நேரம் தேசிய மக்கள் சக்தி கட்சியும் கூட கொஞ்சம் கூட ஓய்வில்லாமல் அவர்கள்தான் ஆட்சியில் இருக்கிறார்கள். ஜனாதிபதியும் அவர்கள்தான், பிரதமரும் அவர்கள்தான், ஆட்சியே நாடே அவர்களுடைய கையில் தான் இருக்குது. இருந்த போதிலும் கூட அவர்களும் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் ஜனாதிபதி மாறி பிரதமர் மாறி எல்லா அமைச்சர்கள் என்று சொல்லி வடபகுதிக்கு திரும்ப திரும்ப வந்து வட மாகாணத்தை வந்து இந்த முறை விடுறதே இல்லை என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு போட்டியில் நிற்கின்றார்கள். எனவே இந்த முறை போட்டி வந்து மிக கடுமையான ஒரு போட்டியாகவே இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு முதல் நடைபெற்ற 2 தேர்தல்களை விடவும் இந்த தேர்தல் வந்து மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல், வாழ்வா சாவா என்ற தேர்தல். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் என்ன விதமான முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள், மக்கள் யாருக்கு தங்களுடைய ஆதரவை காட்டப் போகின்றார்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் வந்து தங்களுக்கு முன்னால் தங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல தெரிவு இருக்கும்போது விரும்பி வாக்களிப்பார்கள். பிடிச்ச ஒரு நல்ல தெரிவு இல்லாத போது தங்களுடைய வாக்குகளை வந்து ஒரு கோபத்தை வெளிப்படுத்துறதுக்காக வாக்குகளை செலுத்துவார்கள். இப்படி பல நோக்கங்கள் இருக்கும் வாக்களிக்கிறதுல. எனவே இந்த முறை வந்து மக்கள் வாக்களிக்க போகிறது தங்களுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு கட்சிக்காகவா, பிடிச்சு வாக்களிக்க போகின்றார்களா, அல்லது கோபத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துறதுக்காக வாக்களிக்க போகிறார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். எனவே மக்களாகிய நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? உங்களுக்கு ஒரு தெரிவு சரியான முறையில் இருக்குதா? தீர்மானிச்சிட்டீங்களா? என்ன ஏது என்பதை உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.